அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு கொஞ்சம் அசந்தம்னா ஸ்டேஷன் விட்டு கிளம்பிடுவாம்மா இவ. என்னமாச்சு? ஐயோ தலைவலிக்குதா? சரியா சரியா போயிரு சரியா போயிரு. அவ்வளோதாம்மா, ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத பயப்படாத. அம்மா இருமா, நான் ரூம் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போறேன்? அம்மா ஏன் ரூமுக்கு தான்மா போறேன். இருமா 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. வந்து தலை பிடிச்சி விடுறேன். இருமா இருமா வந்துடுறேன். தீக்குச்சி தீக்குச்சி பசே, வாடா வாடா வாடா. என்ன பசே? டேய் தீக்குச்சி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. ஐயோ, என்ன பண்ணுது? அம்மாவுக்கு தலைவலி காய்ச்சல்ரா. அதனால அம்மாவை விட்டு எங்கேயும் போக முடியாதுடா. என்னால இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போக முடியாதுடா. நீ என்ன பண்ற? நேரா இப்ப ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்து ஈஸி எங்கேயா வெளியே போனான்னு வையேன், எனக்கு டக்குன்னு ஒரு போனை போடு. என்ன பச நீ சிங்கத்து கோவில் என்ன மட்டும் தனியா அனுப்புற? டேய் நீ ஒன்னும் பயப்படாதடா, அதான் பாஸ் இருக்கேன்ல. நீ வீட்டுல தான் இருப்ப, நான் மட்டும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அன்னிக்கிட்ட அற வாங்குறதா? டேய் அதெல்லாம் உன்னை அவ அடிக்க மாட்டாடா. நீ போ. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தன்னு சொல்லுவாங்க. அது துணிஞ்சவனுக்கு, இந்த மாதிரி பஞ்சு முடிக்கலாம் அது தூக்கு மேடை தான். டேய் தீக்குச்சி, போர்ப்படை தளபதி பயப்படலாமா? போடா கிளம்பு. இது உன் பாஸோட உத்தரவு. கட்டளை கட்டளையே சாசனம். போடா. சரி பாஸ், நான் போறேன், உனக்காக போறேன். என்னெல்லாம் சொல்லி இவனை அனுப்ப வேண்டியிருக்கு. மேடம், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்துலயும் கையெழுத்து போடுங்க மேடம். சரி. சினியா சாரை காணாம, அவர் வரலையா மேடம்? அவர் இன்னைக்கு வரல ஏட்டையா. வரலையா? என்ன மேடம் சொல்றீங்க? சினியா சாரை உங்களை மட்டும் தனியா எப்படி விட்டாரு? நம்பவே முடியலையே. அதை ஏன் கேக்குறீங்க ஏட்டையா? சின்னையாவை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை பண்ணீங்க மேடம். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க மட்டும் இங்க இல்லைன்னா சந்தோஷத்துல குத்தாட்ட போட்டுருவேன். நெசமா சொல்றேன் மேடம், என் சர்வீஸ்ல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், சமாளிச்சிருக்கேன். ஆனா சின்னையா சாரை சமாளிக்க முடியல மேடம். சாரு என்ன போட்டு படாத பாடு படுத்துறாரு மேடம். ஆனா ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாது மேடம், சின்னையா சாரு உங்க மேல உசுரா இருக்காரு மேடம். உங்க அன்புலையும் பாசத்துல உள்ள அக்கறையில தான் அவரு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. ரொம்ப வெள்ளத்தியானவர், கறந்த பால் மாதிரி நல்ல மனசு மேடம். ஆமா ஏட்டையா, என் சின்னையாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான், நான் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் என் கூடவே வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. He is very innocent. அவரை மாதிரி கேரக்டர் எல்லாம் பார்க்கவே முடியாது. I love him very much. ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ மேடம். யோ யோ, ஆட்டோ காசு கொடுத்துட்டு போயா. எங்க போயினே இருக்க? பிரசவத்துக்கு இலவசம் மாதிரி அவசரத்துல இலவசம் தர மாட்டீங்களா? அதெல்லாம் இல்லையா, காசை கொடு. இந்தா. சொல்லு பாசே. டேய் தீக்குச்சி, எங்கடா இருக்க? ஸ்டேஷனுக்கு போயிட்டல? பாசே ஸ்டேஷன் வந்துட்டனே. ஆமா, ஈஸ்வரி பாத்தியாடா? ஸ்டேஷன்ல தானே இருக்கா? டேய் என்னடா சத்தம் இல்லாம இருக்க? பாசே அண்ணி ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க, நான் பாத்துறேன் பாசே. சரி சரி சரி, நீ பாத்துப்படா, நீ பாத்துப்ப. எனக்கு நல்லா தெரியும்டா தீக்குச்சி உன்னை பத்தி. சரி நான் வைக்கிறேன். சரி பாசே. வணக்கம்யா. வணக்கம் தீக்குச்சி. மேடத்தை பார்த்தா சின்னையா வரலைன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள இந்த ஒட்டுணி வந்து நிக்கிறானே. வா தீக்குச்சி, சின்னையா சார் வந்திருக்காரா? இல்ல ஏட்டையா, பாஸோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பதிலா அவர் தளபதி நான் வந்திருக்கேன். ஆமா, அண்ணி உள்ளதானே இருக்காங்க? ஆமா தீக்குச்சி, உள்ளதா இருக்காங்க. தேங்க்யூ.
சரி வாயேன் ஒரு டீ சாப்பிட்டோம்லாம். ஏட்டையா நீ டீ குடி கூப்பிட்டாலும் சரி, ஓசில பிரியாணி சாப்பிட கூப்பிட்டாலும் சரி, உங்க கூட போக கூடாதுன்னு பாஸ் சிஸ்டா சொல்லிட்டாரு. அதனால நீங்க மட்டும் போய் ஆறுன டீய நல்லா ஊதி ஊதி குடிச்சிட்டு வாங்க. நான் உள்ள போறேன். தீக்குச்சி பைய ஈஸ்வரி ஸ்டேஷன்ல தான் இருக்கான்னு சொல்றான். எதுக்கும் நம்ம ஈசுக்கு போன போட்டு நைஸா பேசி பார்ப்போம். நம்ம ஸ்டேஷன்ல தான் இருக்கோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு சின்னையா ஃபோன் பண்றாரு. சின்னையா, சொல்லுங்க சின்னையா. அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? ஈசு, மாத்திரை போட்டும் அம்மாக்கு தலைவலி விடவே மாட்டேங்குது. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதரான்னு அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க ஈசு. சரிங்க சின்னையா, அத்தைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. பாவம் அத்தை, என்னாலதான் அவங்க கூட இருந்து பாத்துக்க முடியல. சரி ஈசு, நான் பாத்துக்கிறேன் ஈசு. சரிங்க சின்னையா. ஆமா ஈசு, நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டியா? ஆமா சின்னையா, நான் வந்துட்டேன். இப்ப நீ ஸ்டேஷன்ல தானே இருக்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? என் ரூம்க்கு வெளியில இருக்கிற தீக்குச்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன சொல்ற ஈசு? தீக்குச்சி போய் அங்கேயா இருக்கான்? ஆமா, அவன் எதுக்கு அங்க வந்தான்? அது அவனை அனுப்புனா உங்களுக்கு தான் தெரியும். ஈசு, நான் அவனை அனுப்பல ஈசு. நான் அம்மா கூட இருக்கிறது தெரியாம நம்ம 2 பேரும் அவனை விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்னு நினைச்சு அவன் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்திருக்கான். சரியான கிறுக்கு பயலா இருப்பான் போல் இருக்க அவன். சின்னையா, சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? என்ன ஈசு, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நான் ஸ்டேஷனை விட்டு எங்கேயாவது வெளியே போறேன் நானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தீக்குச்சியை நீங்க தான் இங்க அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தீக்குச்சி இங்கே இருந்துட்டு போட்டும், பரவாயில்ல விடுங்க. நீங்க அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரி ஈசு, நான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன். பாய். பை 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 பை. எப்பா, ஈஸ்வரி பயங்கரமான ஆளுதான்பா. தீக்குச்சி பையில நம்ம வேவு தான் பார்க்க அனுப்பியிருக்கோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. வந்துட்டமா வந்துட்டமா. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஈஸ்வரி, நீ எங்கேயும் போக முடியாது. சரியா போயிருமா, சரியா போயிரும்.